ஆபரணங்களை எல்லாம் நீக்கிவிட்டு படுத்துட்டாளாம். அவ படுத்துட்டது எப்படி இருக்குன்னா தெரியுமா? கம்பன் தெரிஞ்சுக்கோங்க, அடிபட்ட மானை போலே, நடிக்கின்ற மயிலை போலே. இப்போ சொன்னேன் செத்த முன்னால, கேட்க நாடுன்னா மயில்னு. அவ படுத்துட்டு இருக்காளாம். இவ படுத்துட்டு இருக்கிறது எப்படி இருக்காம்? கம்பன் பதம் கேளுங்கோ. இன்னைக்கு இவ வரம் கேட்க போறா, நாளைக்கு மகாலட்சுமியான சீதை நாட்டை விட்டு வெளியில போற. நாளைக்கு யார் போறா? மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமியான சீதை நாட்டை விட்டு வெளியில போறதுக்கு முன்னால அவ அக்கா மூதேவி வந்து படுத்துண்டாப்புல இருந்ததுன்னா கம்பன், நம்பி விழுந்தென்ன நாடகமையில் துயின்றென்ன கவ்வை கூர்தர ஜனகியாம் கடிகமல் கமலத்து அவ்வை நீங்கும் என்று அயோத்தி வந்தடைந்த மடந்தை தவ்வையாம் என கிடந்தனள் கேட்க என் தனை. பார்த்தீங்களா? இப்போ இதுலேருந்து இன்னொரு கருத்துன்னு தெரிஞ்சுக்கோங்க. இவளும் இந்த அயோத்திக்கு நாட்டு பெண். யாரு? கௌசல கைகை சுமித்ரா. சீதை ஊர்மிள மாண்டவி ஸ்ருதகீர்த்தி, அவளும் நாட்டு பெண். புரிஞ்சுதா உங்களுக்கு? எங்கள் அம்மா அந்த நாள்லேயே சொன்னாலாம் எங்கள் பாட்டிகிட்ட, ஏன் சாப்பாடு லேட்டாக போடுறேன், நீங்கள் 40 வருஷத்துக்கு முன்னால் வந்த நாட்டு பொண்ணு, நான் இப்போ 4 மாதத்துக்கு முன்னால் வந்த நாட்டு பொண்ணு, இதில் யாருடி மாமியார்னு கேட்டாலும் எங்கள் அம்மா. எங்கள் பாட்டி அப்படியே அசந்து போயிட்டாலும். இதில் எது கரெக்டு தானே அவர் சொன்னது? இப்போ கௌசல கைகை சுமித்ரை நாட்டு பெண். இப்போது மகாலட்சுமி நாட்டை விட்டு போகிற மாதிரின்னு சொன்னானோ இல்லையோ, இப்போ இவளும் தசரதனை கல்யாணம் பண்ணதுனால இந்த குடும்பத்துக்கு மகாலட்சுமி தானே. அப்போ துன்மார்க்கத்தில் போய் ஈடுபட்டதனால் என்ன கவனிங்கோ, மகாலட்சுமியாக இருப்பவள் மூதேவி ஆயிட்டா. புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ நீங்களே தெரிஞ்சுக்கோங்க தயவு பண்ணி. நாம் நம்முடைய செயலினால் மகாலட்சுமியாகவும் மூதேவியாகவும் மாறுகிறோம். இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்த கைகேயும் மகாலட்சுமி, ஆனால் இன்னைக்கு மூதேவியாக படுத்துட்டு இருக்கு. ஏன்னால் கெட்ட எண்ணம், ராமன் காட்டுக்கு போகணுங்கிற எண்ணம். இப்போ தசரதன் நல்ல எண்ணத்தில் வரான், தசரதன் இவளை தேடின்னு வரான். ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு வைத்தவன் யாரோட அந்த புறத்துக்கு போகணும்? கௌசல்யிட்ட தானே போகணும். இவன் வெளியில் சொன்னான் வசிஷ்டர்ட்ட. என்ன சொன்னான்? நான் காட்டுக்கு போய் தபஸ் பண்ண போகிறேன்னு. ஆனால் ராமன்கிட்ட பதவியை கொடுத்துட்டு பிரியமான மனைவி கைகேயோட இருப்போம் அப்படின்னு வரான். இப்போ நான் சொன்னேனே, இன்பம் வரும்போது சந்தோஷப்படாதே, துன்பம் வரும்போது வருத்தப்படாதே. சம்பராசுர யுத்தத்தில் வரம் கேட்ட அந்த கைகை தான் இன்னைக்கு 2 வரம் கேட்டு கொல்ல போகிறோம். அதனால் நம்முடைய மனம் எப்பொழுது தத்தளிக்கும் என்று தெரியாது. மற்றொரு கருத்து தெரிஞ்சுக்கோங்க, அந்த காலத்துலேருந்தே இந்த காலையில் நாளைக்கு எந்த காலம் வந்தாலும் ஆம்பளைகளுக்குத்தான் எதிர்பார்ப்பு அதிகம். பொம்மநாட்டி கிடைத்ததை திருப்திப்படுவாள், அவள் எதிர்பார்க்க மாட்டாள். தன்னுடைய உரிமையை கேட்பதே தவிர அவளுக்கு எதிர்பார்ப்பு கிடையாது. ஆம்பளைக்கு தான் எதிர்பார்ப்பு. அம்மாட்ட எதிர்பார்ப்பான், மண்ணிகிட்ட கேட்பான், அக்காட்ட கேட்பான், ஆத்துக்காரிகிட்ட கேட்பான், பொண்ணு நாட்டு பொண்ணு கேட்பான். பார்த்தீங்களா? இவன் சார வரைக்கும் எதிர்பார்த்து. அப்போ யாரோ ஒருத்தர் எங்கேயோ செய்யலேங்கிற போது மேசிவாக ஹார்ட் அட்டாக் வந்து, அதுதான் தசரதன் கதை. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸ்திரீகள் அப்படி கிடையாது. முன்பின் தெரியாதவனை கல்யாணம் பண்ணித்தர அப்பா டபக்குன்னு போயிடணும், அங்கே போய் வாழ்க்கை நடத்துகிறா.
ஆம்படையான் ரிட்டையர் ஆனவுடனே ஆம்படையானை பார்த்து சொல்கிறேன், பையன் என்ன சொல்கிறானோ கேளுங்க. பார்த்தியா போயிடுற பார்த்தீங்கன்னா அவன் கொடி மாதிரி யாரை எப்போ பிடிச்சிக்கணுமோ பிடிச்சின்னு போயிட்டே இருக்கும். ஆம்பளைக்கு தான் எதிர்பார்ப்பு. இவன் தான் ஆதிகாரி கையை பிடிச்சி எனக்கு நல்ல பையனை பெற்று கொடுங்க. அவன் என்ன சொல்கிறான், உன் ஆத்மா நல்ல ஆத்மானா நல்ல பையங்கிறான். அவன் மாட்டிக்கல. ஆத்மாவை புத்திர நாமாசி வேதம் சொல்கிறது. நான் என்ன நினைக்கிறேனோ நீ பண்ணணுங்கிறான். அதை விட வேடிக்கை, நான் என்ன பேசணும்னு நினைக்கிறேனோ நீ பேசணும். நான் எதை பார்க்குறேனோ அந்த பொருளாக நீ தெரியணும் அவள்கிட்ட. ஆமாம், நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். அதான் இந்த காலத்து கவி எழுதினான். நாளோடும் பொழுதோடும் புறவாட வேண்டும், நான் காணும் பொருள் யாவும் நீ ஆக வேண்டும். இளமையில் தாமரை பூவை பார்த்தா அவன் ஞாபகம் வருது, வயசானவொன்னு தொடப்பக்கட்டையை பார்த்தா அவன் ஞாபகம் வருது. அப்போ யார் மனசு? நம்ம மனசு தானே. பொம்மநாட்டி பாருங்க, உறுதியே தரமாட்டார். இவன் தான் 2 வரம் கொடுக்குறேன்னா. நீங்கள் அந்த பாட்டு கேட்டிருக்கடா? என்ன கேட்டு? நான் காணும் பொருள் யாவும் நீயாக வேண்டும் நீயா. இந்த பொம்பளை சரின்னாளா? அவன் என்ன சொன்னான்? அப்பவே மாட்டேன்ட்டான். பார்த்தியா, அவன் சரின்னு சொல்லலை. ஸ்திரீகள் மாட்டிக்க மாட்டா. நீ ராத்திரி தூங்குற போது ஆத்துக்காரியை கேளு, நாளைக்கு கத்திரிக்காய் பண்ணி தரையான்னு கேளு. ஆகா செஞ்சு தரேன்னு சொல்ல மாட்டேன். உழைச்சி கிடந்தா பார்த்துப்போம். பத்தியா உறுதி சொன்னாலா? இதில் வேடிக்கை என்னன்னா, உனக்கு முன்னால் கத்திரிக்காயை வாங்கி வச்சிருப்பான். தெரிஞ்சுக்கோங்க, ஷூரிட்டி தரமாட்டா. என்ன கேளுக்கோ தயவு பண்ணி. முக்கியமான கட்டம், தசரதனை அழப்போகிறான். ஆமாம், செல்ஃபோன்லாம் சைலண்டில் இருக்கா? சரி, நான் வாழ்க்கை. தசரதன் வரா. அவனை எதுக்கு ஒப்பிட்டான் தெரியுமா? கம்பன் யானைக்கு. படுத்துட்டு இருக்கிற கைகையை இப்போ எதுக்கு ஒப்பிட்டா? மானுக்கு. இந்த தசரதன்கிற யானை வருது, கைகைங்கிற மானை தூக்கிறது. எழுந்திரு கைகேயி, எழுந்திரு கைகேயி, ஏன் இப்படி அலங்கோலமாக படுத்து கொண்டிருக்கிறாய்? கம்பன் சொல்றான், கள்ளவள் கோதை கருத்து உணராத மன்னன். அவனை கண்டுபிடிக்க முடியலையா? இப்படி தூக்கிறான். அடைந்து வந்து அரண்டை வந்தது என்கொள் என்று மடந்தையை கைகை படுத்துட்டு இருக்கா. மான் மாதிரி இருக்காளாம். வந்த தசரதனை யானை கூப்பிட்டான். யானையோட கை துதிக்கை சொரசொரப்பாக இருக்கும், மான் உடம்பு மென்மையாக இருக்கும். இப்படி தூக்கறானாம். இந்த மான் நழுவி விழர்தான். திருப்பி தூக்கறான், நழுவி விழர்தான். எழுந்திரு கைகேயி, எழுந்திரு கைகேயி. நாதா, சம்பராசுர யுத்தத்தின் போது எனக்கு 2 வரம் தருகிறேன் என்று சொன்னீர்களே, அது உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? எல்லோருக்கும் உயிர் போய்தான் நினைவு போகும், நினைவு போய்தான் உயிர் போகும் கைகேயி. இந்த தசரதனுக்கு உயிர் போன பிறகுதான் நினைவே போகும். நான் எதுக்கு உன்னை தேடின்னு வந்திருக்கேன்னு உனக்கு தெரியாது. நீ புதுசாகவே 2 வரம் கேட்ப. தயவு பண்ணி உனக்கு என்ன வேணும் கேள். எழுந்திருந்து உட்கார் முதலில். நான் தான் அந்த 2 வரம் தருகிறேன் என்று சொல்லுங்கள். ஒன்றும் லோபேன் கைகேயி, பொய் சொல்ல மாட்டேன் கைகேயி, எழுந்திரு கைகேயி. நான் தான் அந்த 2 வரம் தருகிறேன் என்று சொல்லுங்கள். வள்ளல் ராமன் உன் மைந்தன் மீது ஆணை, ராமன் மேல சத்தியம்னா, இனிமேல் இவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு எந்திருந்து உட்கார்ந்தாங்க. கேள் கைகேயி, நான் தான் முதல் வரத்தினால் என் மகன் பரதன் நாட்டை ஆள வேண்டும். நான் அப்பவே சொல்லிட்டேன், தன் மகனை. தசரதனுக்கு அப்பவே பாதி உயிர் போயிடுத்தான். 2வது வரம் கைகேயி, நாதா உன் மகன் ராமன் கானகம் போக வேண்டும் என்று கேட்கவில்லை. கௌசலை மகன் ராமன் கானகம் போக வேண்டும் என்று கேட்கவில்லை. நான் அருமை பெருமையாக வளர்த்த ராமன்
கானகம் போக வேண்டும் என்று கேட்கலை, சுமித்ரையின் அன்பு மகன் என்று கேட்கவில்லை, பரத லட்சுமண சத்ருகுணாதிகளுக்கு மூத்தவன் என்று கேட்கவில்லை, வசிஷ்டரின் சீடன்னு கேட்கலை. என்ன கேட்டாலாம்? சீதையின் கணவன் 2 வருடம் போக வேண்டும் நாளாம். ஏயவரங்கள் 2 ஒன்றினால் என் சேய் அரசு ஆழ்வது, சீதை கேழ்வன் போய் வனம் ஆழ்வது என புகழ்ந்து நின்றாள், தீயவை யாவையினும் சிறந்த தீயாள்னா கம்பன். இப்போ வந்த தசரதனை எதுக்கு ஒப்பிட்டா? யானைக்கு. படுத்துட்டு இருக்கிற கைகை எதுக்கு ஒப்பிட்டா? மானுக்கு. இந்த தசரதன்கிற யானை மான் படுத்துன்னு இருக்குன்னு தப்பு கணக்கு போட்டு தூக்கிடுத்தான். ஏன்னா அவ கட்டி இந்த புடவையில புள்ளி புள்ளியாக இருந்ததாம், மான் உடம்புல தான் புள்ளி புள்ளியாக இருக்கும்னு தப்பு கணக்கு போட்டு தூக்கித்தான். பாம்போட உடம்புலையும் புள்ளி புள்ளியாக இருக்கும்னு அந்த யானைக்கு தெரியலையா? கைகே என்ற நாகப்பாம்பு 2 வரம் என்ற விஷத்தை கொட்ட தசரதன் என்ற யானை தலை சுற்றி கீழே விழுந்ததுன்னா கவி சக்கரவர்த்தி. நாகம் எனும் கொடியாள் தன் நாவில் இந்த சோகவிடம் தொடர துணுக்கம் எய்தா, ஆகமடங்களும் வெந்தழிந்த வேளம் என்ன விழுந்தான். விஷம் கொட்டியதனால் எழுந்திருப்பான், உட்காருவான், நிமிருவான், பேசுவான். பெண்ணே, நான் எந்த அந்த புறத்தில் இருக்கிறேன் பெண்ணே, சம்பராசுர யுத்தத்திலே என்னை காப்பாற்றின கைகையின் அந்த புறத்தில் தான் இருக்கிறேனா பெண்ணே, என்னை ஏன் அப்பொழுது காப்பாற்றினாய்? அன்றே என் உயிர் போயிருக்கலாம். சத்திரிய தர்மம் போர்க்களத்தில் போனால் பெருமை அல்லவா? கண்ணே வேண்டினும் இயற்கடவேன், பெண்ணே மண்ணே வேண்டினும் கொள்க நீ. உனக்கு என் கண் வேண்டுமா தருகிறேன், என் உயிர் வேண்டுமா தருகிறேன். உனக்கு வேறு என்ன வேண்டும் கேள். பரதன் ஏற்றுக்கொள்ள மாட்டான், கொள்ளான் நின் சேய் அரசு. அண்ணான் கொண்டாலும் நல்லாது இந்த நானிலம், இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது பெண்ணே. சம்பராசுர யுத்தத்திலே என்னை ஏன் காப்பாற்றினாய் பெண்ணே? நான் எந்த அந்த புறத்தில் இருக்கிறேன்? உன் உள்ளத்தை மாற்றியது யார் சொல் பெண்ணே? இப்பொழுது அவள் தலையை எடுத்து விடுகிறேன். இல்லை, இப்படி நீ உயிரோடு கொள்ளுகிறாயே நீ. உன் மனதை மாற்றியவர் யார் என்று சொல். நாதா, கொடுக்க முடிந்தால் கொடுங்கள், இல்லையேல் உயிரை விட்டு விடுவேன். இவளை என் செய்வது என பார்த்தான். உடைவாளை உருவி விட்டான். மா பாதகி, உனக்கு எங்கேடி 2 வரம் தருகிறேன் என்று சொன்னேன் என்று கொன்று விடலாமா என்று பார்க்கிறான். ஐயோ, தன் மனைவியை தானே கொன்று விட்டான் என்ற கெட்ட பெயர் வரும் என்று உருவிய உடைவாளை தூக்கி போட்டான். தலையில் இருந்த கிரீடத்தை தூக்கி எறிந்தான். இவள் உள்ளத்தை மாற்றுவதற்கு வேறு வழி தெரியவில்லையே என்று இவள் காலை பிடித்து கெஞ்சுவதை தவிர வேறு வழி இல்லை என்று நெடுஞ்சான் கிடையாக நெடிய மாலை போல் இருக்கிற சக்கரவர்த்தி, 56 தேசத்துக்கு தலைவனாக இருக்கக்கூடிய சக்கரவர்த்தி அவள் காலை பிடித்து கெஞ்சுவதை தவிர வேறு வழி இல்லை என்று எழுந்திருப்பான். நெடிய மாலை போல் அவள் காலை பிடித்து கொண்டு அவள் எழுந்திருந்து போக அவளை காலை பிடித்து கொண்டு கதறினான். பெண்ணே பெண்ணே பெண்ணே, உன் உள்ளத்தை மாற்றியது யார் சொல் பெண்ணே? இப்பொழுதே நான் தலையை எடுத்து விடுகிறேன் பெண்ணே. அன்றைய தினம் கேக்கய ராஜா உன் தந்தை கைகே என்ற பெண்ணை என்னிடத்தில் கொடுத்தான் என்று நினைத்தேன். கைகே என்ற பேயை கொடுத்து விட்டான். கைகே என்ற பெண்ணின் இன்பத்தை அனுபவித்தேன் நினைத்தேன். கைகே என்ற விஷத்தை குடித்து விட்டேன். மா பாதகி, மா பாதகி. அன்றே என் உயிர் போயிருக்கலாம். என்னை ஏன் காப்பாற்றினாய் ரகுராமா? உனக்கு பட்டம் என்று சொல்லிவிட்டு பரிதவிக்கிறேன். 33 கோடி தேவர்களே, என்னிடத்தில் அமிர்தத்தை குடித்தவர்கள் எங்கே போனீர்கள் என்று கதறி நான் பார்த்தால், நாதா, கொடுக்க முடிந்தால் கொடுங்கள், இல்லையேல் உயிரை விட்டு விடுவேன் என்றான். மா பாதகி, கேட்டுக்கொள். உன் மகன் இறுதி நாட்டை ஆளட்டும், நீ சௌக்கியமாக இரு. நாளைய தினம் உன் மகனுக்கு பட்டாபிஷேகம் செய்வதற்கு, கையிலே காப்பு கட்டுவதற்கு மஞ்ச கயிறு எங்கே என்று தேடி அலையாதே. உன் கழுத்திலே இருக்கின்ற மஞ்ச கயிற்றை உன் மகனுக்கு காப்பாக கட்டிக்கொள். உன் கழுத்தின் நான், உன் மகன் காப்பின் நான். ஏ ரகுராமா, கேட்டுக்கொள். இன்னே பலவும் பகர்வான் இறங்காதாளை நோக்கி சொன்னேன் சொன்னேன். வசிஷ்ட மகரிஷியே கேட்டுக்கொள். 33 கோடி தேவர்களை கேட்டுக்கொள்ளுங்கள்.
இவள் என் மனைவி அல்லள். இவள் பயந்த மகன் பரதன் எனக்கு மகனும் அல்லன். இன்னே பலவும் பகர்வான் இறங்காதாளை நோக்கி சொன்னேன் சொன்னேன். இவள் என் தாரம் அல்லள். இவள் பயந்த மகன் பரதன் எனக்கு மகனும் அல்லன். ஆகான் உரிமைக்கு ஏ ரகுராமா ரகுராமா ரகுராமா. உலகத்தை ஆண்டேன் ராமா, எல்லோருக்கும் அமிர்தம் கொடுத்தேன் ராமா. ஊர் உலகத்தை ஆட்சி செய்த சக்கரவர்த்தி மனைவியை ஆள முடியவில்லை என்ற கெட்ட பெயரோடு உயிரை விடுகிறேன். என்னை காப்பதற்கு ஒருவரும் இல்லையா? தேவர்களே, 33 கோடி தேவர்களே, மனிதர்களே, என்னை காக்க ஒருவரும் இல்லையா? இந்த சூரிய வம்சத்தில் வந்த பாவி கதறுகிறேன். இவள் காலை பிடித்து உனக்கு இரக்கமில்லையா? இறங்காத ஆளை நோக்கி சொல்லுகிறோம், நீ பெண்ணன் இல்லையா? நீ உனக்கு இரக்கமே இல்லையா? என்னை பார்க்க உனக்கு இரக்கம் இல்லையா? கதறி துடித்தான். கீழே விழுந்தான். மயக்கமுற்றான். கைகேயும் மயக்கம் அடைந்தாள். தொடர்ந்து நடந்தது என்ன? நாளை மாலை 6 மணிக்கு